Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Realme C11 ஸ்மார்ட்போன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த Realme C11 ஸ்மார்ட்போன் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 14th வந்து லான்ச் பண்றாங்க. and இந்த Realme C11 வந்து பாத்தீங்கன்னா Realme C3 ஓட ஒரு அப்கிரேட் தான். Realmeல ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா C சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுல C1, C2, C3 ன்ட்டு 3 ஸ்மார்ட்போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ அதோட அப்கிரேடா வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்டா வந்து C4 லாம் வந்து கொண்டு வராம டைரக்ட்டா வந்து Realme C11 ஸ்மார்ட்போன் வந்து கொண்டு வராங்க. இந்த Realme C11 வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் Realme C3 மாதிரியே சேம் சிமிலர் ஸ்பெக்ஸ் தான். ஸோ இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் மின்ட்னு ரெண்டு கலர் வேரியன்ட்ல வருது. அண்ட் இந்த வாட்டி ரியல்மில வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேமரா மாடியூல் டிசைனே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமாக வந்து ரியல்மி 5லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் வந்து அந்த நேரோ 4K குவாட் கேமராஸ் வந்து கொண்டு வராங்க. பட் இந்த வாட்டி வந்து ஸ்கொயர் டைப் கேமரா மாடியூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்சைட் வந்து ரெண்டு கேமராஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து 13 மெகா பிக்சல் பிரைமரி பிளஸ் வந்து 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து 6.5 இன்ச் HD plus display தான் கொடுக்குறாங்க. and இது வந்து ஒரு IPS LCD panel. and then இந்த டிஸ்ப்ளே வந்து ஒரு டியூ டிராப் நாட்ச் டிசைன். and inside the notch வந்து 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. and இது வந்து Mediatek Helio G35 octa-core ப்ராசஸர்ல ரன் ஆகுது. and இதுல வந்து 2.3 GHz வரை clock speed கொடுக்கும். and இது வந்து 3GB plus 32GB மெமரி வேரியன்ட்ல வரும். plus 4GB plus 64GB வந்து மேபி லான்ச் பண்ணுவாங்க, இல்லனா ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாங்க. and இதுல வந்து டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் வந்து கொடுக்குறாங்க. and then இதுல வந்து ரியர் மவுண்டட் fingerprint ஸ்கேனிங் கிடையாது. அண்ட் fingerprint ஸ்கேனர் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கு பதிலா ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் வந்து செக்யூரிட்டி மெஷருக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா இதுல 5000 mAh ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் எந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது. மைக்ரோ USB போர்ட் மூலமா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து Realme C11 ஓட ஸ்பெக்ஸ் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த Realme C3க்கும் C11க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் தான். ஸோ என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா Realme C3ல Mediatek Helio G70 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல Mediatek Helio G35 ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா Realme C3ல 12+2 டுவல் கேமரா ரியர் கேமரா கொண்டு வந்தாங்க. பட் இதுல 13+2 கொண்டு வந்திருக்காங்க. சோ பிரைமரி கேமரால 1 மெகா பிக்சல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் இது எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஸ்பெக்ஸும் வந்து சேம் தான். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ரியர் கேமரா மாடியூல் டிசைன். சோ கேமரா மாடியூல் டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா டிசைன் பண்ணிருக்காங்க. அதுதான் டிசைன் வைஸ் வந்து C3க்கும் C11க்கும் உள்ள டிஃபரன்சஸ். சோ இப்போ இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் பிரைஸ் இன்னும் தெரியல. Realme C3 வந்து பாத்தீங்கன்னா 3GB plus 32GB வந்து இப்போ 9000 பிரைஸ் பண்றாங்க. அண்ட் தென் 4GB plus 64GB 10,000 பிரைஸ் பண்றாங்க. சோ இப்போ Realme C3 ஓட அப்கிரேட் Realme C11. சோ இது வந்து மேபி வந்து அதே பிரைஸ்க்கு லான்ச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ 3GB plus 32GB வந்து Realme C11 வந்து 9000 க்கு பிரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் 4GB 64GB மேபி லான்ச் பண்ணாங்கன்னா அத 10K க்கு பிரைஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா சோ ஆல்மோஸ்ட் வந்து இது ஒர்த் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். சோ இப்போ இன் கேஸ் வந்து 9K ல இருந்து 10K இந்த பிரைஸ் வந்து மேபி பிரைஸ் பண்ணாங்கன்னா சோ அதுக்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா Motorola G8 பவர் லைட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து பை பண்ணலாம். சோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா ₹9500 க்கு பிரைஸ் பண்றாங்க. இதுல வந்து 4GB RAM plus 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அந்த இதுல ட்ரிபிள் கேமராஸ் வந்து 16 மெகா பிக்சல் பிரைமரி plus 2+2 டுவல் ரெண்டு சென்சார் அடிஷனலா கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் தென் இதுல வந்து Helio P35 octa-core ப்ராசஸர் கொண்டு வராங்க. அண்ட் 5000 mAh ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க. சோ இன் கேஸ் வந்து Realme C11 9000 க்கு வந்து பிரைஸ் பண்ணாங்கன்னா Motorola G8 பவர் லைட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லாம மேபி வந்து Realme C11 வந்து மேபி வந்து 7500 இல்ல 8000 அந்த ரேஞ்சில பிரைஸ் பண்ணாங்கன்னா சோ அதுக்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா Redmi 8A dual ஸ்மார்ட் போன் இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் plus 2 மெகா பிக்சல் ரியர் கேமரா அண்ட் 13 மெகா பிக்சல் வந்து பாத்தீங்கன்னா Sony IMX 363 சென்சார். சோ இந்த Sony IMX 363 சென்சார் வந்து Poco F1 ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த கேமரா சென்சார். இது ஒரு ஃபிளாக்ஷிப் சென்சார். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல 5000 mAh ஆஃப் பேட்டரி இருக்கு. அண்ட் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா along with Realme C11 Realme வந்து பாத்தீங்கன்னா 30 watts பவர் பேங்க் வந்து லான்ச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் பேங்க் வந்து 10,000 mAh ஆஃப் பேட்டரியோட வருது. சோ இந்த பவர் பேங்க்கும் வந்து C11 ஓட வந்து லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் வந்து தெரியல. சோ ஒன்ஸ் லான்ச் ஆனோனே அபிஷியல் பிரைஸ் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் அவ்வளவுதான் இந்த வீடியோல. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.